ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். இன்னும் 25 நாளில் தளபதி முழு நாள் அரசியலில் இறங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 கிட்ட முடியுதான். அதாவது தளபதியோட போர்ஷன் மட்டும் ஏப்ரல் 15 கிட்ட முடியுது. மேபி அதுக்கப்புறம் மற்ற ஆக்டர்ஸை வச்சு படப்பிடிப்பு நடக்கலாம். ஸோ ஜனநாயகன் படத்தோட ஷூட் முடிச்ச கையோட பூத் கமிட்டி மாநாடு, தென் சுற்றுப்பயணம், மண்டல மாநாடுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா தளபதி அரசியல் களத்துல இறங்க போறாராம். ஆல்ரெடி இப்பவே ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுவும் ஒரு நாள் ஷூட்ல இருக்காரு, அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா பனியூர் ஆபீஸ்ல இருக்காரு. ஸோ ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும்போது பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இருக்காருன்னா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா தளபதியோட செயல்பாடுகள் பயங்கரமா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி தளபதி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் ஃபைனலா இதுக்கப்புறம் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கட்சி அரசியல் தலைவர்கள் மாதிரி ஊழலோ கொலை கொள்ளன்னு இந்த மாதிரி மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் தளபதி மேல வைக்கப்படல. பணியூரை விட்டு வெளியே வர மாட்டாரு, தென் பிரஸ் சந்திக்க மாட்டாரு, சோசியல் மீடியா பதவிகள் அதிகமா வருதுன்னு எல்லாமே ஓரளவுக்கு சின்ன சின்ன விமர்சனங்கள் தான். ஸோ இதுக்கு மேல தளபதியை குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்றதுனால ரொம்ப மும்பரமா ட்ரிகர் ஆனா சினிமால அப்படி பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு ஹீரோனிஸோட அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை தாண்டி மிகப்பெரிய விமர்சனம் தளபதி மேல வைக்க முடியாதுன்றது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.